மக்களே, நான் உங்கள் ஃபரூக், த வாய்ஸ் ஆஃப் ட்ரூத். இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வுனா, சில பேர் சொல்லுவாங்க படம் பார்க்கறதுனால மனசு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. என்னன்னா, படம் பார்க்கறது நல்லதா கெட்டதா? படம் பார்க்கலாம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஜேர்னல் ஃபிலிமை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ் இருக்குது. என்ன மாதிரி ஜேர்னல் ஃபிலிம்னா, இந்த க்ரைம் ஸ்டோரிஸ் இருக்கு பாருங்க, க்ரைம் த்ரில்லரு, மிஸ்ட்ரி த்ரில்லரு, இந்த மாதிரி ஒரு கொலை நடக்கிறது, மிஸ்ட்ரி சால்வ்டு மிஸ்ட்ரிஸு, அந்த மாதிரி ஒரு டிடெக்டிவ் ஃபிலிமு, அந்த மாதிரி படம் பார்த்தீங்கன்னா அதில் பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. என்ன மாதிரி அட்வான்டேஜ்னா, அந்த பாபநாசம் படம் இருக்கும். அந்த பாபநாசம் படத்தை பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் குட்டி வந்து ஒரு டைலாக் சொல்லுவார், கவனிக்க தெரியாதவன் நிச்சயமாக ஏமாறுவான் அப்படின்னு சொல்லுவார் கமல்ஹாசன். அதே மாதிரி தான் நம்ம வந்து க்ரைம் த்ரில்லர் படம் பார்க்கும்போது, இந்த மிஸ்ட்ரி படம் பார்க்கும்போது என்ன நடக்குன்னா, அதிகமாக வந்து அப்சர்வேஷன் பவர் அதிகரிக்கும் உங்களுக்கு. என்ன சொல்கிறோன்னா, அந்த படத்தில் பேசுகிற வசனம், டைலாக்கு, கண்ணசைவு, பாடி லாங்குவேஜ்லாம் நீங்கள் வந்து கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்படி கவனிக்க ஆரம்பிக்கும் போது உங்க கூட உள்ள சக மனுஷன் வந்து உங்கள்கிட்ட வந்து பொய் பேசுகிறானா இல்லை உண்மையை பேசுகிறானான்னு சொல்லிட்டு மைண்ட் ஒர்க் ஆகும். இது வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்கில். அது பெரிய அட்வான்டேஜ். இது அப்சர்வேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சமூகத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக மோசடி. அங்கே நியூஸில் வந்து பார்ப்பீங்க, இவர் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இவ்வளோ பணத்தை கொடுத்து ஏமாத்திட்டாங்க, இடையில கோல்டு ரேட் ஏறதுக்காண்டி இத்தனை பவுன் கொடுத்தா மாதம் இவ்வளோ தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி படம் பார்க்கும் போது நம்மளுக்கு என்ன நடக்குன்னா, மோசடி வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வரும். எஸ்பெஷலி இந்த மாதிரி க்ரைம் த்ரில்லர் ஸ்டோரிஸு, இந்த மாதிரி த்ரில்லர் ஸ்டோரிஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஓடிபி ஸ்கேமு, இந்த மாதிரி எப்படி எமோஷனல் மேனிப்புலேஷனை வந்து அதிகமாக காமிப்பாங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. மூணாவது பார்த்தீங்கன்னா, லாஜிக்கல் திங்கிங். அதிகமாக இந்த மாதிரி ஜேர்னல் ஃபிலிமை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன நடக்குன்னா, படம் பார்க்கும்போதே சீட்டோட நுனியில் உங்களுக்கு கொண்டு போவோம். அடுத்தது என்ன நடக்கும், அடுத்தது இவன் ஒருவேளை கொலை பண்ணியிருப்பானா, ஒருவேளை இவன் தான் பண்ணியிருப்பானான்னு சொல்லிட்டு பிரெயின் ஷார்ப் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. சரியா? ஒரு எல்லாத்துக்கும் மேல இந்த மாதிரி க்ரைம் த்ரில்லர் இந்த ஃபிலிமை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் அவங்க காலுக்கு கூட தரையில படாது. அந்த மாதிரி ஒரு பொறுமையும் நிதானமும் இல்லாம இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பொறுமையும் நிதானமும் இல்லாம இருக்கிறவங்களுக்கு, அப்போ பொறுமையும் நிதானமும் இல்லாம இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, ஏதோ தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு தப்பான விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்றவங்க தான் பொறுமையும் நிதானமும் இருக்காது. ஒரு 3 மணி நேரம் படத்தை கூட உங்களால நிம்மதியா பார்க்க முடியாது. இந்த மாதிரி படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு பேஷன்ஸ், அதிகமான பொறுமை உங்களுக்கு உண்டாகும். சரிங்களா? எல்லாத்துக்கும் மேல லாஸ்ட் என்ன சொல்ல வரோம்னா, க்ரைம் த்ரில்லர் படம், இந்த மாதிரி படங்களை பாருங்க. ஆனா கிரைமை தயவுசெய்து பண்ணிடாதீங்க. கிரைமோட முடிவு ஜெயிலு தான். அதை மட்டும் நல்லா மனசுல வச்சுங்க. யாரு எங்க என்ன தப்பு பண்ணாலும் சரி, எந்த ஒரு விஷயத்த பாக்குறவங்களுக்கு யாராவது நினைச்சிட்டு இருக்கலாம், அவங்களை இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலான்னு. தயவுசெய்து அந்த மாதிரி முடிவு மட்டும் எடுக்காதீங்க. ஏன் சொல்ல வரேன்னா, அவங்க வக்கீலா இருக்கிறவங்கள்ட்ட, இந்த மாதிரி அட்வொகேட்டா இருக்கிறவங்கள்ட்ட ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க, எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குதுன்னா, கிரைம் நடக்குதுன்னா, ஏதோ குற்றவாளி வந்து ஏதோ ஒரு விஷயத்த விட்டுட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு தடயத்தை விட்டுட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதனாலதான் சொல்றேன், தயவுசெய்து கிரைம் வந்து அட்மையர் பண்ணல, கிரைம் படங்களை பாருங்க, அது நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து ஒரு சின்ன விழிப்புணர்வுக்காண்டி சொல்ற விஷயம். தேங்க்யூ ஸோ மச். த வாய்ஸ் ஆஃப் ட்ரூத்.